அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்புவான். இன்னைக்கு இந்த முக்கியமான தலைப்பு ஒன்று இது என்னன்னா, இப்போ கூடுதலாக இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்போ உள்ள உங்களோட அந்த சந்ததி எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ப்ரெக்னென்ட் ஆனால் நாம வேலை செய்யப்படா சரியானே. நீங்கள் மட்டும் இல்லை, தாய்மாரும் அதே கேஸ். இப்போ தாய்மார் பெரிய தாய்மார் உங்களோட உம்மாமார், நான் சொல்றது உம்மாமார் பிள்ளை வகுத்தில் இருக்கக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சாகத்தான். ஆனால் இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிள்ளைய வேலை செய்ய விடுறாங்க. அதே தாய் அது எந்த பிரச்சனை விளங்குது இல்லை, கடும் இறக்கம் அன்பெல்லாம் கடும் கூடியாரு. அவங்க முந்தி பாபா வீட்டில் இருக்கக்குள்ள கிச்சன் வேலை செஞ்ச, எல்லா வேலையும் செஞ்ச, டீச்சர் மாதிரி இருந்தா டீச்சர் வேலைக்கு போனான், டீச்சிங்கும் போனான், எல்லா வேலையும் செஞ்சான். ஆனா இப்போ உள்ள தாய்மார் பிரெக்னென்ட் ஆனா என்ன கூட வேலை செய்ய விடுறாங்கல்ல, பாபா கிடைச்சாலும் வேலை செய்ய விடுறாங்கல்ல, என்ன சீசர் பண்ணினாலும் வேலை செய்ய விடுறாங்கல்ல. அப்ப அது என்ன மாயம்னு விளங்குது இல்லை. அவங்க எல்லாம் தனியா எல்லாம் செய்தாக்கள் தான். சரி, அதுதான் நான் இப்போ உங்களுக்கு அதில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சாதிக்க போகிறேன். இப்போ கூட ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ரெக்னெண்டாக இருக்கிற தாய் அந்த சாதாரண இயக்கம் இருக்குதான், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் செய்கிற வேலை இருக்குதான். நீங்கள் வளமையாக செஞ்சு வந்த வேலை இப்போ யாரும் கொல்லி ஓத்துற இல்லையே, ஒன்றும் இல்லையே. இப்போ அடிக்கிற துவைக்கிற வேலையும் இல்லை பெருசா, என்ன உடுப்பு இப்படி குனிஞ்சு அடிச்சு கழுவுற வேலையெல்லாம் இருக்கா இல்லையே. அப்போ பெரிய வேலை ஒன்றும் இல்லை. உண்மையா நார்மல் வேலை, பட்டன் நசிக்கிற வேலைன்னு இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, என்ன ரைஸ் குக்கர் சாப்பாடை சமைக்குது, எல்லாம் மெஷின்ல தான் வருது. எல்லாம் என்ன இப்படி செய்கிற வேலை மட்டும் தான். கொஞ்சம் கைக்கு தானே கொஞ்சம் வேலை வரும் இப்படி சரியானே, அந்த வேலை மட்டும்தான். அதுவும் செய்யாட்டி மணிக்காட்டு நோவுது. பாபா கடிச்சது பிறகு கையை பிள்ளைய எப்படி வச்சிருந்தேன்னு போட்டு கையை பிராட்டே இருந்தது. என்ன புது வேலை செஞ்சேன்னு கேட்டால் பாபாவை வச்சிருந்தேன் இப்படி. சரி, அந்த மணிக்காட்டு பிரச்சனை, மணிக்காட்டு எப்படி அசைக்கல இல்லை. நான் சொல்றதுலாம் ப்ராக்டிக்கலா வார கேஸா. ஏன்னா அந்த மணிக்காட்டு அறவே ஒரு வேலையும் செய்யல. இப்போ பாபாவை வச்சிருந்த தலைவர்த்தம் என்ன இடுப்புக்கு பிடிச்சிது, என்ன புது வேலை செஞ்ச பிள்ளைக்கு பால் கொடுத்த முதுகுக்கு பிடிச்சிட்டு சரியானே. இப்போ ஏன் நான் சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா, இப்போ அந்த பிரெக்னன்சிங்கிறது நார்மல், அது ஒரு நோய் இல்லை. பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல். எல்லா விலங்குகளும் என்ன செய்யுது, எல்லா வேலையும் செய்யுது. சாப்பாடு தேடி போடு, என்ன ஆடு மாடு எல்லாம் பிரெக்னண்டோடான் இதை தேடி போகுது, மேஞ்சிட்டு வருது, தூங்குது, சுகப்பிரசவம் அப்படித்தானே. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உடல் அசைவுகள் கட்டாயம் இருக்கணும் சரியானே. உடல் அசைவு செய்யாத ஆட்களுக்கெல்லாம் வாக்கிங் பாத் அமைச்சு லேபர் ரூமுக்கு பக்கத்துல நடக்க விடுறாங்க. ஹாசல் ஹாஸ்பிட்டல்ல லேபர் ரூமுக்கு பக்கத்துல வாக்கிங் பாத்திரிக்கி என்ன செய்யற, இதை வைக்கலாம். வலி வருது இல்லை, பபா இறங்குது இல்லை சாலை, என்ன செய்யற இதை வைக்கி நடராசா இங்க இருந்து அங்க கொரிடோர்லாம் கட்டி சீட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அதுல மீட்டர் கணக்கில் நடக்குது. நான் சொல்றது சும்மா பொய் இல்லை, உண்மை. போய் பாருங்க ஹாஸ் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நடந்து போய் அங்கிருந்து நடந்து வார இதை வைக்கலாம். நடந்து என்ன கீழே இறக்கணும். இடுப்பு வளையத்துக்குள்ள தலை பொறுக்கணும். பொறுத்தா தான் முக்க பவா வரும் சரியானே. தள்ளி கொண்டாந்து கேட் அடிய வைக்கணும். வச்சதான் வலி வர டக்குண்டு சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் இந்த வலி வரக்கொலை வலியோட இருக்கிறதே இல்லை என்ன. அப்ப இது கட்டாயம் செய்யணும். நான் முன்றாகலையில் என்ன ஃபெஸ்டா இன்டர்ன்ஷிப் செஞ்ச முன்றாகலையில் இந்த போர்ட்லாம் வேலை செஞ்சேன். அங்கே டெலிவரி எப்படி நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, எஸ்டேட்ல வேலை செய்கிறாக்கெல்லாம் சரிதானே, அந்த தொழில கொண்டு அட்மிட் பண்ணி தொழில பபாட சத்தம் கேட்கும். ஓபிடியில இருந்து தொழில மாற்றி தள்ளிட்டு லேபர் ரூம்குள்ள வர கொலையே பிள்ளைட அழுகிற சத்தம் கேட்கும். இதுதான் டெலிவரி, சுகப்பிரசவம். அது என்ன காரணம், பபா வகுத்துல ஃபுல் வேலை. இன்றைக்கு டெலிவரி, இன்றைக்கு டியூட்டி. நர்ஸ்மார் இன்றைக்கு டியூட்டியில் இருப்பாங்க. வலி வரும், அண்ணா வியோஜி சட்டை காட்டுற லேபர் ரூமுக்கு எடுத்தாச்சு டெலிவரி டியூட்டியோட டேட்டுன்னு சொல்லி ஒரு கிழமைக்கு முதல்ல 2 கிழமைக்குள்ள லீவ் எடுக்கிறது சரிதானே. பிள்ளை வகுத்துலன்னு சொல்லிலாம் லீவ் எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க சுகப்பிரசவம் வேணும்னு சொல்லிச்சுன்னா, நீங்க அன்றாடம் வீட்டுகள்ல செய்யற வேலையெல்லாம் செய்யுங்க. குந்துங்க, ஒழும்புங்க, எல்லாம் செய்யுங்க சரியானே. உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் நீங்க நிப்பாட்டணும் வேலையை. அதாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், கட்டில 3 மாத்தி கறங்கப்படா, பெட்ல இருக்கணும் சொல்லி யாராவது டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். மற்றபடிக்கு சுகப்பிரசவத்துக்கு நீங்க கட்டாயம் இயங்கணும் சரியானே. இப்ப பாருங்க, பபா கடிச்சதுக்கு பிறகு இருமினா சூ போற வருத்தம் ஒன்று, இருமினா தும்மினா வாய் விட்டு சிரிச்சாவெல்லாம் சலம் படுற சார். இப்ப தொழுகையெல்லாம் சிக்கல் ஆகுது சொல்லி ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, என்ன காரணம், சலப்பை இறங்கிட்டு சரியான. இந்த பெல்விக் மசில்ஸுக்கு எக்ஸசைஸ் இல்லை. பெல்விக் ஃப்ளோர்னு ஒன்று இருக்கு நம்ம இடுப்பு வளையத்துல சரியான. இடுப்பு கீழே ஒரு இப்படி ஒரு ஃப்ளோர்ண்டா தர மாதிரி ஒரு தாங்குற ஒன்று இருக்கு.
அதுக்கு மேலான எல்லாம் இருக்கு, கர்ப்பப்பை சலப்பை எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறான். அதுல ஓட்டைகளுக்குள்ளால சலப்பயிர வலி கர்ப்பப்பயிர வலி எல்லாம் அதுக்குள்ளால வருது. சரியான அது வந்து வீக் ஆயிடுச்சுண்டா, இல்ல டைட் இல்ல லூஸா இருந்தா என்ன செய்யும், டெலிவரி டைம்ல பபா இறங்குற டைம்ல சலப்பை எங்களுக்கு இழுபடுற. அப்ப சலப்பை இறங்கினாக்களுக்கு தான் இரும கொலை, வாய் விட்டு சிரிக்க கொலை, தும்மையலா. சரியானே நீண்ட நாள் ஒரு 1 month இருமல், இப்ப இரும கொலை சலம்படுது. சரியானே இப்ப இதெல்லாம் என்ன காரணம், இந்த மசில் ஸ்ட்ரென்த் இல்லை, டைட் இல்லை. இது டைட் ஆகணும் என்ன செய்யணும், குந்தணும் முழும்பணும் வேலை செய்யணும், வீட்டுகளில் என்ன மொப்பாண்டணும் எல்லாம் செய்யணும், சாதாரண கூட்டணும் வாசல் கூட்டணும் எல்லாம் செய்யணும். செய்தா அந்த பிரச்சனையும் வராது. 2வது பிரச்சனை சரியானே, நான் சொல்றதெல்லாம் மாக்கள் வந்து சொல்ற பிரச்சனைகளா. மற்றது இப்ப சீனி வருத்தம் எல்லாம் முந்தி இருந்தியா, பிள்ளை வகுத்துல சீனி, பிள்ளை வகுத்துல ப்ரெஷர் இருந்தியா இல்லையே. அப்ப எக்ஸசைஸ் அதுக்கு ஒரு மருந்து, மேலதிக உடற்பருமன். பபா கிடைச்சதோட எனக்கு வகுறு வந்துட்டு சார். பபா கிடைச்சதுக்கு முதல்ல நான் சின்ன ஒரு ஆள் தான், மெல்லிய ஆள் தான், ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருந்தான். இப்ப பபா கிடைச்ச போல என்ன குண்டா போயிட்டேன். என்ன காரணம், வேலை இல்லை. டெலிவரி போறவும் வேலை இல்லை. ஏன்னா பபா கடிச்ச சாயின்னு விட்டு அசைய விடுறது என்ன, இன்னொரு ஆள் தான் பிள்ளையை தூக்கி தார வாங்கி எடுக்கிற, இதிப்பாட்டினது பிறகு தூக்கி கொடுக்குற. என்ன எத்தனை கிலோ, 15 கிலோ பிள்ளை பாரம், 2.5 கிலோ 3 கிலோ பாரம். அதை தூக்கிட்டு உடம்ப தாய் விடுறா இல்லை, வளைச்சு நிக்கிற ஆக்கள் விடுறாங்க இல்லை. காது ஊத்த வரக்குள்ளையும் உம்மா அந்த பொன்னாட்டம் தான் வாரு, உம்மா தான் பிள்ளையை தூக்கிட்டு வாரு, அந்த பிள்ளையை தூக்கலதா. சரியானே இதெல்லாம் நான் காண்றது சொல்றேன். நான் ஏசி ஆக்களை வெளியே அனுப்பி தாயிட்ட கொடுங்க நான் இப்ப சின்னத்திரிக்கை வரக்குள்ளையும் அதே மாட்டேன், காது ஊத்த வரக்குள்ளையும் இதே கேஸ் தாய் தான் கொடுக்குறேன். சரியானே அப்ப இதெல்லாம் முக்கியம். உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும். இப்ப எக்ஸசைஸுக்கு சொல்றாங்க என்ன, அந்த சாரி ப்ரெஷர் கார ஆக்களுக்கு என்ன சொல்றாங்க, 4 ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் செய்யுங்க, உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும். சரியான ஒர்க் பண்றது எக்ஸசைஸ். சரியான அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகுறது எக்ஸசைஸ். எக்ஸ்ட்ரா வரிக்கிற உங்களோட உடம்புல இருக்கிற சீனி வந்து உடையும். சரியானே சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். ஓவர் வெயிட் வராது. எத்தனை பபா கடிச்சாலும் வெயிட், உங்களோட வெயிட் வந்து அப்படியே இருக்கும். உங்களோட ஆரம்ப காலத்து வெயிட் மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவு அவதிப்படுறோம், வெயிட்டை கூட்டிக்கிட்டு குறைக்கிறதுக்கு ஓடிச்சிடறோம். மருந்து கிளினிக் கஷ்டம், லேசானவே இல்லை. கூட்டுற லேசி குறைக்கலா. சரியானே ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம். அதே மாதிரி சைக்காலஜிக்கலா பாருங்க, உளவியல் ரீதியாக வந்து இந்த சாதாரண ஒர்க் பண்ணிட்டு ஆக்டிவா இருந்தீங்கன்னா டிப்ரெஷன் வராது, மன அழுத்தம் வராது. இப்ப நீங்க பாருங்க, பொழுது காலையில் எழும்பினா விடுகிறது, காலையில் எழும்பினா இரவு ஆகிற விளங்காம தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்கள பாருங்க. மென்டலி வந்து அவங்க ஸ்ட்ராங் அடிப்பாங்க. என்ன மென்டலி ஸ்ட்ராங், ஒன்றும் தேவைக்கில்ல பலாயெல்லாம் தலைக்குள்ள எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுல நேரம் கிடையாது. காலையில் எழுந்தா வேலை, ஒரு வேலை அது முடியாது, மற்ற வேலை அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போனா நல்ல தூக்கமும் வரும். இயங்குறாங்களுக்கு நல்ல நித்திரவும், படுத்தா நல்ல தூக்கம். மெய்மா ஒன்றுமே தலைக்குள்ள வராது. இந்த ஆறு மேசினது கதைச்சது என்னையும் கவலையான சம்பவங்கள் ஒன்றுமே அங்க வராது. அப்ப மன அழுத்தம் வராது. என்ன நித்திர வராதாக்களுக்கு என்ன செய்யும், அந்த அண்டைக்கு நடந்தது துக்கமான நிகழ்வு அவளையும் அடிக்கடி நாம நினைப்போம். நினைக்கிறதால நடக்கும், மனசுல நம்மளுக்கு மனச்சோறு வரும். சரி, மன அழுத்தம் வரும். இப்படி நியாயமான நன்மைகள் இருக்கு நாம அன்றாட வேலைகளை வந்து நாங்க வீட்டுல செய்யறதால. சரியான உடல் ஆரோக்கியம் அதோட உள ஆரோக்கியம் இருக்கு. அவை கட்டாயம் நாங்க பிள்ளை வளர்ச்சி. இப்ப உதாரணமா நீங்க இப்ப கொஞ்சம் எக்ஸசைஸ் ஒர்க் பண்றாக்கள், சாதாரண வேலை செய்யறாக்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யும், உங்களோட சுவாசப்பை இருதயம் எல்லாம் வந்து என்ன செய்யும், கூட வேலை செய்யும். என்ன ரெஸ்டா இருக்கிறாக்களை விட ரெஸ்டா அடிக்க கூட 60 அடிக்குதுன்னா வேலை செய்யக்கூட 80-90 அடிக்கும் இருதயம். அப்ப இருதயம் நல்லா ஹார்ட் பம்ப் ஆனும். சரியா சுவாசம் நல்லா நடக்கும். சுவாசம் நல்லா நடந்தா உங்களோட ஆக்சிஜன் நல்லா போகும். இப்போ ஆக்சிஜன் வந்து கட்டாயம் தேவை என்னதுக்கு, பிள்ளையோட வளர்ச்சிக்கலாம். ஹீமோகுளோபின் என்ன, ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் உடம்புல எடுத்து செல்றது. அதே மாதிரி உடம்புக்குரிய பிள்ளைகளுக்குரிய சத்துகள் எல்லாத்தையும் பிளட்ல கொண்டு போறதும் என்ன, பிளட் தான் கொண்டு போகுது எல்லாத்தையுமே, நீங்க சாப்பிட்ற உணவெல்லாம். அப்ப பிள்ளைக்கு அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் கூடும். என்ன இயங்குறாங்களுக்கு. ஆகவே தயவு செய்து வீட்டுகள்ல நீங்க நான் பிரெக்னன்ட் சொல்லி ஒரு வேலையும் செய்ய அமுட்டுறாங்க, பிரெக்னன்ட் சொல்லி வேலை செய்ய அமுட்டுறாங்க. நீங்க அன்றாட வேலையெல்லாம் செய்யுங்க. வேலைக்கு போறாங்க, வேலைக்கே போகலாம், லீவ் எடுக்காதங்க. சரி, சாதாரணமா வேலைக்கு போங்க, சாதாரணமா போற மாதிரி தான் வரலாம். ஒரு நாளும் கர்ப்பப்பையில பபா பிடிச்சிருக்கிறது சும்மா கொட்டுனாது, கலண்டு விடாது. அட்டை என்ன குருவான் வசனம், அட்டை பிடிக்கிற மாதிரியாம். கர்ப்பப்பையில பிடிச்சிக்கிற அட்டையை பிச்சு தான் எடுக்கணும். பிச்சு எடுக்கிற சதையோட பிச்சு வரும். சரிண்ணே ஒரு ஆள் போட்டு தான் எடுக்கணும், அல்ல கரண்டியை போட்டு வலிச்சு எடுக்கணும். அபோஷன் என்ன போட்டு வலிச்சு தான் எடுக்கணும். வேற சும்மா கலண்டு வகுத்த பிடிச்சி குலுக்கி விட்டா கொட்டுனாது.
வாகல் நினைக்கிற அப்படி என்ன நம்ம பிரயாணம் போனா என்ன டவல் பண்ணி நான் அபோஷன் ஆகுறேன்னு சொல்றது அப்படி இல்லை. அது என்னன்னு சொன்னா கர்ப்பப்பையில நெல்லா பிடிக்காத நெல்லா பதியாத முளையம் வந்து நெல்லா பதியாட்டி அது கலண்டுடும். அது எப்படி 5 மாதத்துல உங்களை தஞ்சியும் ஒழுங்கா பிடிக்காது. சரியா? இப்ப 2 மாதத்துல அபோஷன் ஆக வேண்டியது 5வது மாதத்துல அபோஷன் ஆகும். என்ன ஒழுங்கா பிடிக்கலையே அது. அது சில டைம்ல சில ஆக்கள் பாருங்க ஃபெஸ்ட்டுக்கு அபோஷன் ஆகும். சில ஆக்களுக்கு 6 மாத்தியால், சில ஆக்களுக்கு 3 மாத்தியால், சில ஆக்களுக்கு 8 மாத்தியால், 6-7 மாத்தியாலையும் அபோஷன் ஆகுது. என்னால் சரியா வந்து அந்த வேர் அந்த இரத்த குழாய்கள் கர்ப்பப்பையில நல்லா ஊண்டி பிடிக்கல. சரியானே? அது சில வேளை நீங்க கொஞ்சம் ஓடி போனதால அது அபோஷன் ஆயிருக்கலாம். அது வந்து ஓடினது காரணம் இல்லை. அது ஆல்ரெடி நல்லா பிடிக்காதது. அதால நீங்க அப்படியெல்லாம் நினைச்சு அறவே உங்களோட வேலையில குறைச்சிடாங்க. சாதாரணமா நடக்கிற கட்டாயம் அதுலேயும் விசேடமா வந்து கடைசி 3 மாசத்துல இருக்கிறார்கள் கட்டாயம் நடக்கணும். நடக்கத்தான் பாபா அழகா இறங்கி வரும். இடுப்பு வளையம் நல்லா விட்டு கொடுக்கும். அப்ப நார்மல் டெலிவரிக்கு விருப்பம் இல்லையா ஒருத்தருக்கு? நார்மல் டெலிவரிக்கு விருப்பம் இல்லை. நார்மல் டெலிவரிங்கிறது எவ்வளவு ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம். சரியானே? நாம நல்ல ஸ்ட்ராங்கா நாக்கள் ஆகலாம். இப்ப உள்ள பிள்ளைகளை பாருங்க, அந்த கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகளை தாங்க இல்லாத பிள்ளைகளா வளருது. என்ன வாழ்க்கையில பெயின் தெரியா, வலி தெரியாது. வலி விளங்காமக்கு பிள்ளைகளை வளர்த்தாச்சு. வலிங்கிறது சரியா, கஷ்டம் கொடுக்கல, கவலை தெரியாது, கேட்கறது எல்லாம் கொடுப்பாடுது. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து வேதனை சரியா. அதால என்ன நடக்குது? டக்குண்டு சீசர் பண்ணி எடுங்க சார், கொஞ்சம் வலி தொடங்க கூட எனக்கு இந்த லைஃப்ல எப்படி ஒரு பெயினை நான் காணலன்னு நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், உடனே சீசர் பண்ண சொல்லி காலை பிடிக்கும் கையை பிடிக்கும் எனக்கு வட்டி எடுங்க, எனக்கு ஏலாது தாங்கதான் சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் காரணமே தான் நம்மளோட உடம்பு அசைஞ்சு வேலை செஞ்சு வலி வந்து நோவெல்லாம் வந்து பழகி படிப்படியான வலியை தாங்கி 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 வரக்குள்ள டெலிவரி வலி வந்து உங்களுக்கு காட்டாது. இப்ப வலியே தெரியாதால டெலிவரி வலி வந்து உடம்பு வலியே தெரியுது. ஆகவே தயவு செய்து நான் உங்களோட நிலவுக்கு தான் சொல்றேன். இல்லை நான் செயற்கையா தான் போறேன், இயற்கையா வாழ எனக்கு விருப்பம் இல்லை. நான் மெஷினரி வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த செயற்கையா மனுஷனால தயாரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் போறேன்னா ஒன்றும் செய்யலாம். வட்டி எடுங்க, வார பிள்ளைக்கு மூச்சு வருத்தம், அதுக்கு ஆவியை பிடிங்க, பம்மை கொடுங்க, அடிங்க. அப்படித்தான் நடக்குது. இப்ப என்ன சீசர் பண்ணி எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சுவாச நோய்கள் அதிகம். என்ன சுவாச பை விரீதத்துக்குரிய ஒரு பதார்த்தம் சரியாது, சர்ஃபெக்டன் சொல்றது, லங் சர்ஃபெக்டன், சுவாச பைக்குரிய பாயம். அதாவது அது சவர்க்காரம் மாதிரி நுர மாதிரி அது சுரக்கிற வந்து லேபர் பெயின்ங்கிற டைம், அந்த பெயின் டைம்ல தான் சிவிய வலியில தான் அந்த பதார்த்தம் இயல்பாவே சுரக்குது. அந்த சுரக்கிற பதார்த்தம் தான் சுவாச பைய விரியக்கூடிய டக்குன்னு விரிய வைக்குது. இப்போ டெலிவரி பண்ணின உடனே தான் மூச்சு பிள்ளை எடுக்க தொடங்குது. என்ன பாபா வயிற்றுல சுவாசிக்கிறல, அது இந்த தொப்புள் நானாலான்னு ஆக்சிஜன் எல்லாம் பிள்ளைக்கு போகும். சரியானே? தொப்புள் நானை கட் பண்ண டெலிவரி பண்ணோன்னு தொப்புள் நானை கட் பண்ணிடுவாங்க. என்ன கிளாம் பண்ணிடுவாங்க. கிளாம் பண்ணி ஸ்டாப் பண்ணினா ஆக்சிஜன் போகாது. டக்குன்னு பிள்ளைக்கு சுவாசிக்கணுமே, என்ன சுவாசம் வேலை செய்ய தொடங்க போகுது. அன்னர் தான் பிள்ளை கத்த தொடங்குது, மூச்சு எடுக்க தொடங்குது. அன்னர் தான் சுவாச பை டக்குன்னு விரியணும். இந்த சுவாச பை அப்படி சுருங்க கிடந்தது சரியானே, கற்ப பைக்குள்ள இருக்க போல. இப்ப டெலிவரியாக சுவாச பை டக்குன்னு விரிய போகுது. விரிய போகல அங்க சோப் மாதிரி ஒரு பதார்த்தம் தான் அவர் வந்து வலுக்கக்கூடியது. அப்ப சுவாச சிற்றறைகள் எல்லாம் சும்மா சுருங்கி கிடந்தது. எத்தனை மில்லியன் சுவாச சிற்றறைகள் இருக்கு. இப்ப சுவாச குழாய் போய் பிரிஞ்சு 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 தொங்கல பலூன் மாதிரி அதான் அந்த காற்றை எடுக்கிறது வெளியே விடுறது. அது டக்குன்னு விரியறதுக்கு இந்த பதார்த்தம் வேணும். அப்ப இந்த பதார்த்தம் குறைவாரிக்கும் அந்த பெயின் இல்லாம கிடைச்ச பபாக்களுக்கு அந்த பதார்த்தம் குறையும். அதால என்ன செய்யுது, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் ஒரு வருத்தம் இருக்குது. சுவாசம் கஷ்டப்படுற வருத்தம் பபா கடிச்சு, அதுதான் அடிச்சு கத்த வைக்கிற, தெரிச்சு கத்த வைக்கிற, அப்படிதான் செய்யற பிள்ளைகளுக்கு. அழணும் டக்குன்னு அழுகதான் சுவாசம் கூடும். என்ன அப்படிதான் செய்யறது. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கூட. அப்ப நார்மல் டெலிவரியில காலையில இருந்து அந்த ஒவ்வொரு வலி டைமுக்கும் அந்த பதார்த்தம் எல்லாம் சுரந்து புள்ள ரெடி ஆயிரும். என்ன டக்குண்டு சுவாசிக்க கூடிய. அப்ப சுவாச நோய் இப்ப நீங்க உங்களோட பிள்ளைலாம் தெரியும், 3 மாத பிள்ளை நெபுலைஸ் பண்ண வராங்க, 6 மாத பிள்ளை காலையிலேயும் பகலைக்கு இரவைக்கெல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்கு பிள்ளைய கொண்டு வராங்க. ஆகவே தயவு செய்து நீங்க நார்மல் டெலிவரிக்கு நாம முயற்சி செய்யணும். சரியான? அதுக்கு நீங்கள் நார்மல் ஆகணும். நீங்க நார்மல் ஆனா தான் நார்மல் டெலிவரி. நீங்க அப்நார்மல்னு சொல்லிச்சேன்னா டெலிவரியுமே அப்நார்மல் தான், நார்மல் இல்லை. நீங்க செயற்கையானா வைத்தியமும் டெலிவரியும் செயற்கையா தான் இருக்கணும், கட் பண்ணி தான் இருக்கணும். நார்மல் மெத்தடால வராது. ஆகவே சாதாரண வேலைகளை விட்டு செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. பபா கடிச்சதுக்கு போறவங்க கட்டாயம் வேலை செய்யுங்க. அடுத்தண்டே செய்யலாம். சீசர் பண்ணினா அடுத்தண்டே வேலை செய்யும். அங்க கட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்று அவுண்டு விடாது.
வெளியே வராது. அது சரியான கட்டு நைலோன், பிச்சு எடுக்க இயலாது. ஆகவே நீங்க சாதாரண வேலைகள்லாம் வீட்டுகளை செய்யலாம். தனியா ஒழும்புங்க, குந்துங்க, பிள்ளைய தூக்குங்க, இருங்க கதிரையில எல்லாம் நீங்களே செய்யுங்க. அப்படி செஞ்சா இந்த காயங்களும் மாறும். செதியா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாம் குயிக்கா வெளியாகும், மடிஞ்சி நசிஞ்சு கற்பப்பையெல்லாம் சுருங்கும், வயிறு வைக்காது, வயிறெல்லாம் சுருங்கிடும். அப்போ வயிறும் பெருசா வராது. இப்ப எல்லாருக்கும் அந்த வேலை செய்யாதாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட. மலச்சிக்கல், பிரெக்னன்சில மலச்சிக்கல், டாய்லெட் போகிறதுல என்ன காரணம்? நசியணுமே வயிறு. வயிறு நசியணும், வயிற்றுல காத்துகள் வெளியாகணும். வெளியானத்தான் டாய்லெட் வந்து பாஸ் ஆகும் லேசா. அதுவும் அடுத்த பிரச்சனை கூட பேருக்கு வந்து டாய்லெட் போறதில்ல. நெஞ்சு அசைவு இல்லையே, சாப்பிட்டேன் அப்படி. அப்ப வேற குளிக்கத்தான் அனுப்பணும் வெளியாது. அப்ப அந்த லக்டியோஸ் பானியை குடிக்கணும், என்ன குடிச்சுதான் அனுப்பணும், கரைச்சுதான் அனுப்பணும், வேற வராது. சரியானே? ஆகவே அசைங்க கொஞ்சம் அந்த குந்திர மடிகிற வரைக்கும் தானே அது இந்த வயிற்று தசைக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு மெஷின் வாங்கிட்டு மடிக்கா காலு படுத்துட்டு மலையாக படுத்துட்டு அதுக்கு ஒரு மெஷின் வகுத்த மடிக்கிற நிமித்துற. இது தேவையா? நாம அன்றாடம் வீட்டு வேலை இருக்கு, இந்த மெஷின் வேலை அவ்வளவும் போயிட்டு இருக்கு. என்ன கடைசியா அங்க ஜிம்முக்கு போயிட்டு மடிச்சா போல குறையுமா? இது கிராம் 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 கணக்கெல்லாம் குறையும், கிலோ கணக்குல இருக்கு சாமான். அப்ப கிராம் கணக்குல குறைஞ்சு எப்ப இதை குறைக்குது? ஆகவே தயவு செய்து நீங்க சாதாரண வேலையெல்லாம் செய்யுங்க. நான் உங்களை இப்ப கவலை பத்தி கதைக்கிறது, கவலையுடன் கதைக்கிறேன் நான். இது சும்மா இது கதைக்கல. இந்த ஆக்களை பார்க்கல மனுஷன் வந்து செயற்கை ஆயிட்டு போறானுங்கிற கவலை. சரியானே? இப்ப எல்லாரும் நோயாளியும், எல்லாரும் மருந்து, எல்லாத்துக்கும் மருந்து மருந்து கொடுத்து வெறுத்து போயிடுது. 25 வருஷம் மருந்து கொடுத்து கொடுத்து வெறுத்து போயிடுது. சரியானே? மருந்து வந்துட்டே இருக்கு, நோயும் நொண்டு கூடிட்டே இருக்கு. என்ன புது மருந்து வருது, இன்னொரு நோய் புதுசா வருது. அப்ப இதான வேலை. அப்ப நாம பின்னுக்கு போகணும், ரிவர்ஸ்ல போய் இதை கட்டுப்படுத்துற வேலையில பார்க்கணும். மருந்து பாவனையை குறைக்கணும். குறைக்கிறது மாதிரி எங்கட செயற்பாடுகளை மாற்றணும். இது கேட்டு அப்ப நான் இன்னைக்கு இதை கொண்டு எல்லாரும் வாசிக்கணும். மட்டாக்களும் கொடுங்க வீட்டுகள்ல. அடிக்கடிய பாதிச்சு போட்டு விடுறல்ல, பிராக்டிஸ்ல எடுக்கணுமா? சரியானே? ஹெல்த் ப்ரொமோஷன், ஹெல்த் எஜுகேஷன் தான் இப்ப செஞ்சது. ப்ரொமோஷனுங்கிற நீங்க அதை பிராக்டிஸ்ல எடுக்கணும். மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சரியானே? அப்படி நீங்க எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி கிடைக்க எல்லாருக்கும் வாழ்த்து செய்தி, வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.